சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி 2 சத்தியத்தை அனுசரித்த சுத்தத்தையும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்தில் 3 சத்தியத்தை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தையும் தெய்வ கிருபையால் பெற்றுக்கொண்டதான நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் பிரவேசித்து அதன் 2 சத்தியங்களாக இருக்கக்கூடிய ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபை சத்திய ஜெபம், 2னையும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மாதத்திலே வாரத்தின் முதலாம் நாள் என்கிறபடியால் இடையிலே நாம் சத்திய பந்தியையும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். முதலாவதாக சத்திய தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் 3வது முறையாக நம்மோடு பேசுகிற தருணம். 3வது முறை நம்மோடு பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்களை அவருடைய உடன்படிக்கை பெட்டியாக வைத்து தேவன் தம்முடைய சித்தத்தை வார்த்தையின் மூலமாக எழுதி வைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக கேட்டு வருகிற சத்திய தேவ செய்தியினுடைய தொடர் தலைப்பு தான். கொஞ்சம் வித்தியாசமா இந்த முறை மட்டும் ஒவ்வொரு வாரமும் மாற்றி எழுதி வருகிறோம். அதற்கான அவசியம் உண்டாயிருக்கிறது. இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், நீங்கள் தேவனுக்குள் மறைந்திருக்கிற சத்தியம். தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்காக நாம் எழுதி கொள்ள வேண்டிய வேத வசனம் கொலோசேயர் 3:3 வசனத்தையும் எழுதியாச்சு அப்படின்னா ஒருவர் தேவ மகிமைக்காக சத்தமா வாசிங்க. நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். முந்தின 2 வசனங்களுக்குள்ள இருக்கிறத தொடர்ச்சியா வச்சுதான் இங்க ஏனென்றால்னு சொல்ற. 3ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த 3ஆம் வசனத்துல நீங்கள் மரித்தீர்கள்னு எழுதி இருக்கிறார்.
இத பற்றி கடந்த 2 வாரத்துக்கு முன்னால பிரசங்கம் கேட்டோம். உபத்தலைப்பை இங்க பிரிச்சு எடுத்து எழுதிட்டு வேண்டிய வசனங்களையும் குறிச்ச பின்னதாக ஜெபித்த பிறகு நீங்கள் மரித்த சத்தியத்தை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ளவும் இருக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு அபூர்வமான ரகசியம், ஒரு ஆச்சரியமான சத்தியம். நம்மள பல பேர் இப்படியெல்லாம் வசனம் இருக்கா, படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு வசனம். ஒருவேளை இப்ப வாசிக்கிறத கேட்டாலும் இந்த ரகசியத்தினுடைய ஆழத்தை அவ்வளவு எளிதா நம்மால விளங்கிக் கொள்ள முடியுமான்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே யாருக்குள்ள மறைஞ்சிருக்குதா? இங்க தேவனுக்குள் என்பது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. சத்திய மார்க்க சபையாரே, சத்திய மார்க்க சபைக்குள்ள இருக்கிற யாருடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படி மறைஞ்சிருக்கிறதுனா என்ன? இதை நம்ம அறிய இருக்கணும். இப்ப முதல்ல உபத்தலைப்பை எழுதுவோம். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இது சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கலாம், இது சிலருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டி இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாம இருக்கலாம். நம்ம என்ன நிலையில இருக்கிறோங்கிறத செய்தி முடிவுல புரிஞ்சுக்க போறோம். உபத்தலைப்பு, நான் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் ஜீவனாக மறைந்திருத்தல். எழுதுறதே இவ்வளவு கடினமா இருக்கு பாத்தீங்களா? ஆனா நம்ம கிளைம் பண்ண வேண்டிய சத்தியம், நான் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் ஜீவனாக மறைந்திருத்தல். இன்னொரு ஆச்சரியம், கடந்த சத்தியம் வெளிப்படுதல், இந்த சத்தியம் மறைந்திருத்தல். இப்ப உபத்தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா அதற்கு வேண்டிய வேத வசனங்களை சொல்றேன், குறிங்க. யோவான் 14:6 2ஆம் வசனம், லூக்கா 23:46 3ஆம் வசனம், யோவான் 10:17 4ஆம் வசனம், ரோமர் 8:34 5ஆம் வசனம், மத்தேயு 16:26 6ஆம் வசனம், பிரசங்கி 2:17 கடைசி வசனம் 7ஆம் வசனம், 1 யோவான் 1:1. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பையும் உபத்தலைப்பையும் அவைகளுக்கு தேவையான வேத வசனங்களை எழுதி இருக்கிற நாம நம்மோடு தேவன் பேசுகிறது மட்டுமல்ல, அவருடைய இருதயங்கள்ல அவருடைய சத்தியத்தை, அவருடைய சித்தத்தை வார்த்தையின் மூலம் எழுத இருக்கிறத அறிந்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்க தாழ்த்துவோமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உடைய மகிமையான நாமங்களுக்கு, மாட்சிமையான நாமங்களுக்கு, மகத்துவமான நாமங்களுக்கு கோடா கோடி அல்லேலூயா ஓசியானா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். இதுவரைக்கும் நீர் எங்களுக்குள்ளாக கிறிஸ்து உடனே கூட எங்களுக்குள் நிறைவேற வேண்டிய சத்தியங்களை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த சத்தியங்களை எங்களுக்குள்ளாக எழுதி வைக்க ராஜரிகம் வெளிப்பட நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மையே தொழுது வணங்கி கும்பிடுகிறோம். உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் ஜீவனாக மறைந்திருக்க எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இதனை நாங்கள் அறிய வேண்டும், இதனை நாங்கள் உணர வேண்டும்.
இதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. 7 வசனங்களையும் ஆசீர்வதித்து அதற்குள்ள இருக்கிறதான சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்கள் மனக்கண்களை திறந்து இந்த சத்தியத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நிறங்களோடு பேசி எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து என்படி வாழ்ந்து நம்முடைய சொந்த ஜனமாக இருந்து உம்மை சொந்த தெய்வமாக கொண்டு வாழவும், இந்த சத்தியத்தை கேட்டு நாங்க மனம் விரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து வாழ ஒப்பு கொடுக்கவும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி வழி நடத்தும்படி செபிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பினை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்குள் மறைந்திருக்கிற சத்தியம். எல்லாருடைய கண்களுக்கும் கண்களின் பார்வைக்கும் வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய நாம் தேவனுக்குள் மறைந்திருக்கிற சத்தியத்தை கேள்விப்பட இருக்கிறோம். இந்த தலைப்பினுடைய உப தலைப்பாக நாம் எழுதியிருக்கிறது என்னவென்றால், இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்துல பிரிச்சு எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுடனே, நல்லா கவனிக்கணும், நான் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் ஜீவனாக மறைந்திருத்தல். நீங்களும் நானும் தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கணும். நீங்களும் நானும் தேவனுக்குள்ள எப்படி இருக்கணும்? மறைஞ்சிருக்கணும். எப்படி மறைந்திருக்க வேண்டும்? ஜீவனாக மறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஆழமான ரகசியம். ரொம்ப கவனமா கேட்கணும். அதிக கவனமா இந்த சத்தியத்தை கேட்கும் போதுதான் கொஞ்சமாவது இதை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவு சாமானியமா என்ன செய்யாது. முதல் சத்தியமா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் மரித்த சத்தியத்தை கேட்டோம். அப்படின்னா என்ன? நான் மரித்த சத்தியம். இப்ப நம்ம எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம். உயிரோட இருக்கிற நம்மை பற்றி வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் மரித்தீர்கள். ரொம்ப ஆச்சரியமான ரகசியம். கொலோசு சபைக்கு இது முதல்ல எடுத்த உடனே புரிஞ்சிருக்காது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா பவுல் அதை விலைக்கு சொல்லி இருக்கலாம். அப்படி விலைக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணி இருக்கலாம்? விளங்கி இருக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னால தெய்வம் நமக்கு விலைக்கு சொன்னார். எங்க நீங்களும் நானும் மரிச்சோம்? சத்தமா சொல்லுங்க, கல்வாரி சிலுவையிலே. அந்த சத்தியத்தை முழுசா நீங்க கேட்கும் போது உங்களால அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும், ஒத்துக்கொள்ள முடியும், அதை நிதானிக்க முடியும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கல்வாரி சிலுவையில மரித்தத நம்முடைய ஆவியில நிதானிக்கணும். எதுக்கு? அறிவதற்கு. எதுக்கு அறியணும்? இப்படிப்பட்ட சத்திய அறிவு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. எல்லாரும் வாழணும்னு ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் நீங்கள் மரித்தீர்கள் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்படி என்ன நம்ம மரிச்சோன்னு பார்க்கும்போது, பழைய மனிதனை தெய்வம் மரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. தாயின் கற்பத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் வேதம் என்ன மனிதன் என்று சொல்லுகிறது? பழைய மனிதன், பாவ மனிதன். இந்த பழைய மனிதன, பாவ மனிதன தெய்வம் கல்வாரி சிலுவையில சாகடிச்சிருக்கிறார். அப்படி மரித்தோம் என்கிற சத்திய அறிவை நம்முடைய ஆவி பெற்றதாக, அப்படி பெற்ற அனுபவத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? நடத்துகிறவர்களாக வாழ வேண்டும். நல்லா புரியணும். மரித்த மனிதனாக வாழ வேண்டும். என்ன மனிதனாக?
மரிப்பதற்காக உலகத்தில் மனிதர்கள் வாழும் போது மரித்தவர்களாக சத்திய அறிவை கொண்டு நீங்களும் நானும் வாழ்கிறோம். ஆச்சரியமான ரகசியம். அடுத்தபடியாக இரண்டாவது என்ன கேட்டோம் அப்படின்னா, கிறிஸ்து உடனே நான் மரித்தது போல கிறிஸ்து உடனே நான் எழுந்திருக்கிறேன். பொதுவா கிறிஸ்தவ சபைகள்ல இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் மறுபடியும் வருவார், அப்படி மறுபடியும் வரும்போது நாமும் உயிர்த்தெழுவோம், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இது அப்படிப்பட்ட காரியத்தை குறிக்கிறது அல்ல. சபையிலே உட்கார்ந்து சபையிலே பேசப்படுகிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவ பிள்ளையும் கிறிஸ்து உடனே எழுந்ததாக எழுதியிருக்கிறது. இது எங்கே எழுந்ததாக எழுதியிருக்கிறது என்பதை நாம் சத்தியத்தின்படி கூர்ந்து கவனித்தால், ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே மூழ்கடித்து வெளியே எடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்து உடனே எழுந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் ப்ராப்பரா ஞானஸ்தான சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அதன் அடிப்படையிலே குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாக வாழ்ந்து முறையா வசன அடிப்படையில ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, அன்றைக்கு கிறிஸ்துவுடனே மரித்த ஒவ்வொரு நபரும் எழும்பவும் செய்கிறார். அல்லேலூயா. ப்ராப்பர் ஸ்நானம் முக்கியம். அதெல்லாம் இல்ல பாச, காலையில என்ன மாதிரி யாரும் குளிக்க முடியாது, அப்படி நகங்களுக்கு இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் கூட நோண்டி நொங்கெடுத்த மாதிரி அழகா குளிச்சு, அதெல்லாம் நீ வீட்டுல எப்படி வேணா குளி, பிரச்சனை. நான் சத்தியத்தின்படி ஞான குளியல் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்து உடனே கூட எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இது கடந்த வாரம் நம்ம கேட்டோம். நீங்களும் நானும் கிறிஸ்து உடனே மரித்த சத்தியத்தை நிதானிச்ச மாதிரி நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே எழுந்த சத்தியத்தை இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். மரித்ததை நிதானிக்கணும், எழுந்தத விசுவாசிக்கணும். நிதானிப்பது ஆவியாக இருக்கிறது, விசுவாசிப்பது ஆத்துமாவாக இருக்கிறது. நம்முடைய ஆவி எதை அறிய வேண்டும், நம்முடைய ஆத்மா எதை விசுவாசிக்க வேண்டும். இப்படி 2 வாரமா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எல்லாம் சாமானியமா விளங்காது, நுணுக்கமா கேட்கணும், நுண்ணிய விதத்துல ஆராயணும். அப்படியெல்லாம் செய்யும் போதுதான் இந்த சத்தியம் கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்க முடியும். நான் கிறிஸ்துவுடனே மரித்தேன், நான் கிறிஸ்துவுடனே எழுந்தேன். கல்வாரிக்கும் ஞானஸ்தானத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி சத்தியமாக 3வது ரகசியமாக எனக்கு என்ன தேவை என்றால், என்னோடு தேவன் என்ன பேச வருகிறார் என்றால், என்னுடைய ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓசியானா. ஸ்தோத்திரா. கிட்டத்தட்ட விஷயம் என்னங்கிறத இப்ப தெய்வம் சொல்ல வர்றாரு. இத பின்னால ஒவ்வொரு வசன அடிப்படையில நம்ம ஆர்டரா முடிவா விளங்கிக்க போறோம். யாரு கிறிஸ்துவுக்குள்ள கல்வாரியில மரிச்சு, யாரு கிறிஸ்து உடனே ஞானஸ்தானத்தின் போது எழுந்து இருக்கிறார்களோ, எங்க சபைக்குள்ள எழுந்து எங்க சபைக்குள்ள இருக்கிறார்களோ, ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள இருக்கிறாங்களோ, அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இப்பொழுது பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய தேவனுக்குள், அவருடைய ஆத்துமாவிற்குள், அவருடைய மனதிற்குள் மறைந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவங்களுடைய ஜீவன் பிதாவினுடைய மனசுக்குள்ள இருக்கு. எனக்கு யாருமே இல்ல, நான் அனாதையா இருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதானா, எனக்கு என்ன நடக்க போகுது, ஐயோ அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறது? உன்னுடைய பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
பெரிய ரகசியம் தெரியுமா? அவ்வளவு சாமானியமா நினைக்காதீங்க. இந்த சத்தியத்துக்காக நீங்களும் நானும் நாசியில சுவாசம் இருக்கிற வரையிலும் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறாதவங்க எல்லாம் சீக்கிரம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள நுழையிறீங்களோ அன்னைக்கே உங்க ஜீவன் எங்க போயிடுச்சு? பிதாவாகிய தேவனுக்குள். ஒரு பெரிய ரகசியம். எல்லாரும் இறந்துட்டா பரலோகம் போயிருவோம்னு சொல்றாங்க. ஆனா இறந்த உடனே எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற உன்னுடைய என்னுடைய நம்முடைய ஜீவனை தெய்வம் தனக்குள் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அப்படி அவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? என்னுடைய ஜீவன் வெளியேற பெற்றது, நம்முடைய ஜீவன் வெளியேற பெற்றது. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளியேற பெற்றது, சாமானியமான ஜீவன் அல்ல. நம்முடைய ஜீவனுக்கான சத்தியத்தை தெய்வம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் உயிரை மாய்த்துக் கொள்றாங்க. உயிரினுடைய மதிப்பு தெரியல. உயிரை உடலை விட்டு யாரும் வெளியே கொண்டு போக தன் உயிருக்கே அனுமதி இல்லை, தன் உயிருக்கே அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் முக்கியம். அந்த ஜீவனை தேவன் தனக்குள் கொண்டு போக விரும்புகிறார். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆத்துமாவை தெய்வம் தனக்குள்ள கொண்டு போக விரும்புகிறாருங்கிற ரகசியத்தை நீங்கள் உணர வேண்டும். அப்பதான் நீங்க அவர்களுக்கு அதை என்ன பண்ண முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். செய்தி ஆரம்பத்திலேயே இந்த ரகசியத்தை உடைக்கணும்னு சொல்லிதான் உணர்த்தப்பட்டேன். உங்களுடைய ஜீவன் வெளியேறப்பட்டது. இயேசுவின் ஜீவன் வெளியேறப்பட்டது வேற ரகசியம். இயேசுவின் ஜீவனால் உங்களுடைய என்னுடைய ஜீவன் வெளியேறப்பட்டதாக மாறுகிறது இன்னொரு ரகசியம். எந்த ஆத்துமாவையும் சாதாரணமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் சாதாரணமா பார்க்க கூடாது. நிறத்தை வச்சு, மொழிய வச்சு, படிப்பை வச்சு, தரத்தை வச்சு எப்படியுமே ஒரு மனிதனை சாதாரணமா என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. எல்லா மனிதனுடைய ஜீவனையும் தெய்வம் தனக்குள் மறைத்துக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து இந்த சத்தியத்தை நாம சரியா விளங்கி கொள்ள போகிறோம். இதற்காக எழுதி கொண்ட வசனங்களிலே முதல் வசனமாக இருக்கின்ற யோவான் 14:6 எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு சத்தமா தேவமயமா வாசிங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் புறஜாதிகளுக்கு கூட ஒரு மனப்பாடமான வசனம். கிறிஸ்தவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். எல்லா வீடுகள்லையும் மாட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 சத்தியத்தை யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, விளக்கம் கொடுக்கவே மாட்டாங்க. இயேசு தன்னை என்னன்னு சொல்றாரு? 1 வழி, 2 சத்தியம், 3 ஜீவன். பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும். நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க வழி தேவை. யாருதான் வழியா இருக்கிறா? இயேசுதான் வழியா இருக்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க சத்தியம் தேவை. யாருதான் சத்தியமா இருக்கிறா? இயேசுதான் சத்தியமா. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க ஜீவன் தேவை. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க இந்த உலகத்திலே ஏராளமான ஜீவன்கள் இருந்தாலும், ஏன் பரலோகத்திலும் ஏராளமான ஜீவன்கள் இருந்தாலும், உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகக்கூடிய ஒரு ஜீவன் அது இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, நானே ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் நித்தியத்திற்குள் கொண்டு போகக்கூடிய ஜீவனாக இயேசு இருக்கிறார்.
நித்தியத்துல பிதா இருக்கிறாருங்க. நித்தியத்துல யாரு இருக்கிறா? பிதா இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகவோ, அந்த இடத்துல போய் நீங்களும் நானும் வாழவோ இயலாது என்பது வேத சட்டம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவன் அல்லது இயேசுவாகிய ஜீவன் உங்களை என்னை நேரடியா இப்ப பிதா வாசம் என்ற பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாவிட்டாலும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஆத்துமாங்கிற அந்த ஜீவனை, ஆவிங்கிற அந்த ஜீவனை, இந்த ரெண்டு ஜீவனை மையமா வைத்து உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய அடிப்படையிலே தேவனுடைய மனதின் ஜீவனுக்குள் இயேசுவின் ஜீவனால் கொண்டு போக முடியும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க இப்படி விளையாட்டா கேட்கும், அம்மா உன் மனசுல நான் இருக்கிறேனாமா அப்படின்னு கேட்கும். உன்னை எனக்கு பிடிக்கல போடா அப்படின்னு அம்மா பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க. ஏமா என்னை உனக்கு பிடிக்காதாம்மா, உனக்குள்ள நான் இல்லையாம்மா, என் மேல உனக்கு பாசமா இல்லையாம்மா அப்படி விளையாட்டா பிள்ளைய பேசும். ஒரு தாயோ ஒரு தகப்பனோ பிள்ளைய நீ வேண்டான்னு சொல்லிட்டா உங்ககிட்ட நான் இல்லையா, உனக்கு நான் வேண்டாமா அப்படிங்கும். அந்த பிள்ளைக்கு அது என்ன புரிஞ்சு கேட்குதுன்னே தெரியல. பெத்த தாய் பிள்ளைய வேண்டான்னு விடமாட்டாங்க. தம்முடைய சித்தத்தின்படி படைத்த மனிதனை தேவன் வேண்டாம் என்று விடுவதில்லை. தேவன் தம்முடைய சித்தத்தினால படைத்த ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனையும் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனையும் தெய்வம் தன்னுடைய மனதிற்குள் கொண்டு போக விரும்புகிறார். அதற்காகவே தெய்வம் தம்முடைய குமாரனாகிய ஜீவனை இந்த பூமியிலே மனிதனாக அனுப்பினார். அப்படி மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறார், நானே ஜீவனாயிருக்கிறேன். ஒவ்வொரு ஜீவனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? நானே ஜீவனாயிருக்கிறேன். இயேசு சொன்ன அர்த்தத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் அதை அறியணும், ஏற்கணும். அடுத்தபடியா இயேசு நானே ஜீவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழியர்களுடைய முடிவுல அந்த ஜீவனை என்ன பண்றாருங்கிறத அடுத்த வசனத்துல பாப்போம். நல்லா கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரா. இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். வசனத்துல முன்னால பாருங்க, ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு எழுதியிருக்கா? ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு முன்னால எழுதியிருக்கு, பின்னால ஜீவனை விட்டார். அந்த ஆவி எதை குறிக்குது? அவருடைய ஜீவனை குறிக்கிறது. இயேசு ஆவியை ஒப்புவிக்கிறாரு, இயேசு ஜீவனை விட்டார். இயேசு ஊழியத்தின் போது நானே ஜீவன் சொன்னாரு. எதுக்கு ஜீவன் சொன்னாரு? ஒவ்வொரு ஜீவனும் நித்தியத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு யாருதான் ஜீவனா இருக்கணும்? இயேசுதான் ஜீவனா இருக்கணும். இயேசு ஒவ்வொரு மனிதனையும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும்னா நானே ஜீவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா போதாது. அவருடைய ஜீவனை என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே விட வேண்டியதாயிருக்கிறது. இயேசுவின் நாசியில் இருந்த ஜீவன் உங்களுக்காக எனக்காக பிதாவின் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இயேசு ஏன் ஜீவனை விட்டார்? இயேசு என்னுடைய ஜீவனை பிதாவாகிய தேவனுக்குள் மறைக்கும் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு என்னுடைய மீறுதல்களை தன்னுடைய ஆவியில் சுமந்து கொண்டு அவருடைய குற்றமற்ற ஆவியை ஜீவனை எனக்காக சிலுவையில் விட்டார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த வசனம். இப்ப வாசிச்ச வசனத்துல ஜீவன்ற வார்த்தை இருக்கா இல்லையா? அந்த ஜீவன் எதை குறிக்கிறது? இயேசு கல்வாரி சிலுவையில விட்ட அவருடைய ஜீவனாகிய ஆவியை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கல்வாரி சிலுவையில ஜீவனை விட்டார்னு முந்தின வசனத்துல வாசிச்சோம்.
கவனமா கேக்குறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த வசனத்துல என்ன கேட்கிறோம், என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஜீவனை விட்டது மட்டும் இல்லைங்க, அத மறுபடியும் அடைந்து கொள்வதற்காக தான் அந்த பிதாவின் கையில் என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் இயேசு ஜீவனை விட்டாரு, விட்ட ஜீவனை இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டாரு, பிதாவின் இடத்திலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இயேசு கிட்ட இருந்து ஜீவன் போயிடுச்சு. ஐயோ இயேசுவின் ஜீவனே போயிடுச்சு, இனி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இயேசு ஏன் ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு கல்வாரியில் என்ன கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. ஆனா இயேசு ஜீவனை திரும்ப பிதா கிட்ட இருந்து என்ன பண்ணி விட்டார், பெற்று விட்டார். இந்த ஜீவன் அழியாத ஜீவன், இந்த ஜீவன் முடிவில்லாத ஜீவன், இந்த ஜீவன் நித்திய ஜீவன். இந்த ஜீவனை அவர் ஏன் பெற்றுக்கொண்டார் என்றால், உங்களுடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் தேவன் தனக்குள் பெற்றுக் கொள்ளுவதற்கு. அல்லேலூயா. ஓசியானா ஸ்தோத்திரம். இதுவரை 3 காரியம் பார்த்தோம். ஒன்னு, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனித ஜீவனுக்காக, அந்த ஜீவனை நித்தியம் கொண்டு போகிறதற்காக ஒரு ஜீவன் இருக்குதுன்னா அது இயேசு மட்டும்தான். இரண்டாவது, அந்த ஜீவன் கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டது. 3, அந்த ஜீவன் மறுபடியும் இயேசுவினால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இப்படி 3 சத்தியத்தை பார்த்திருக்கிறோம். இயேசு தன்னுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்திருக்கு, இயேசு தம்முடைய ஜீவனை அடைந்த பிறகு என்ன நடந்தது, அதை அடுத்த வசனத்துல விளங்கிக் கொள்ள ரோமர் 8:34. இப்ப இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரே வசனத்துல 3 சத்தியம் இருக்கு. பாருங்களேன், கிறிஸ்துவே மரித்தவர் இருக்கா, அவரே கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர் இருக்கா. 3வது சத்தியம், எழுந்து எங்க இருக்கிறார்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். இங்க இருக்கிறவர் என்ற வார்த்தைக்குள்ள எது மறைஞ்சிருக்குது அப்படின்னா, ஜீவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 4வது சத்தியம், இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். சும்மா இல்ல, பணமா இல்ல, ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இயேசுவை அடிச்சாங்க, கல்லறையில வச்சிட்டாங்க, ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு நல்ல மனிதர், சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யூத ஜனங்களும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவங்க இயேசு உயிர்த்தெழுந்தார்னு நம்புறாங்க. வேதம் இயேசுவை உயிர்த்தெழுந்ததாக வெளிப்படுத்துகிறது. இயேசுவை வேதம் உயிர்த்தெழுந்ததோடு நிப்பாட்டல. அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு, நல்லா கவனிக்கணும், மரித்த இயேசு ஜீவனா உயிர்த்தார். ஜீவனா உயிர்த்த இயேசு இன்னைக்கும் பிதாவின் வலது பாரசத்துல என்னவா இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு ஏன் ஜீவனோட இருக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள ஒவ்வொரு ஜீவனும் வந்து சேரணுங்கிறதுக்காக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனும் எங்க வந்து சேரணும், சபைக்குள்ள வந்து சேரணும். எப்ப சபைக்குள்ள வந்து சேரும், ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வரும். ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பக்கம் சபைக்குள்ள வருது, இன்னொரு பக்கம் சபைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் யாருக்குள்ள போய் மறைஞ்சிருக்குது, பிதாவாகிய தேவனுக்குள் போய் மறைஞ்சிருக்குது. இந்த வேலை நடக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு என்னவா வீற்றிருக்கிறார், ஜீவனாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா.
ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க. இவன் அடுத்த வசனம், வாசிக்கப்பட்ட வசனத்துல மனுஷனை பற்றி எழுதி இருக்குது, இருக்கா இல்லையா? மனுஷனை பற்றி எழுதி இருக்கிறதோட மனுஷனுடைய ஜீவனை பற்றி எழுதி இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவன் அங்க எத்தனை முறை எழுதி இருக்கிறது? ஒரே வசனத்துல 2 முறை எழுதி இருக்கிறது. ஒரு வகையில ஜீவனை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில மனுஷனுக்குள்ள 2 ஜீவன் இருக்கு, ஒன்னு ஆத்துமா, ஒன்னு ஆவி. மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்தும ஜீவனா இருக்கட்டும், மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியின் ஜீவனா இருக்கட்டும், மிக 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 தேவனுடைய பார்வையில முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது மனிதனுக்கு விளங்க மாட்டேங்குது. அங்க பாருங்களேன், மனிதன் எப்ப பார்த்தாலும் உலகத்தை ஆதாயப்படுத்திக்கணும்னே நினைக்கிறான். எதை ஆதாயப்படுத்திக்கணும் நினைக்கிறான்? பாருங்களேன், சம்பாதிக்கணும் தவறல்ல, காசு பணம் சம்பாதிக்கணும் தவறல்ல, நிலமூலம் வாங்கணும் தவறல்ல, நகை நட்டு வாங்கணும் தவறல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல பெருகினதுக்கு அப்புறம் கூட இன்னும் இன்னும் இன்னொன்னு சொல்லி உலகத்தை மனுஷன் என்னப்படுத்தி கொண்டே இருக்க போராடிட்டு இருக்கிறான், ஆதாயப்படுத்துவதற்கே போராடி கொண்டிருக்கிறான். உலகத்தை ஆதாயப்படுத்த போராடி கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து தெய்வம் சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எப்படிங்க இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, தன் ஜீவனை அதனால் அவனுக்கு, நீ உலகத்துல என்ன வேணாலும் ஆதாயப்படுத்து, ஆனா உன் ஆத்துமாவை உன் ஆவிய ஆதாயப்படுத்தாம விட்டுட்டீன்னா அத்தனையும் உனக்கு நஷ்டம்தான். அத்தனையும் நஷ்டம் மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஜீவனம் உனக்கு என்னவா போயிரும்? நஷ்டமா போயிரும் சொல்ல வர. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக, ஏன் ஜீவனுக்கு ஈடா நான் எதையுமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. என் ஜீவன் குற்றம் உள்ளது. என் ஜீவன் எப்படிப்பட்டது? இப்ப நான் 10,000 ஏக்கர் நிலம் தரேன், என் ஜீவன்ல இருக்கிற குற்றத்தை எடுத்து போடுங்க தேவனேன்னு சொன்னா எடுத்து போட்டுருவாரா? ஆனா இப்படி சொல்லி பாருங்களேன், தேவனை பார்த்து, தேவனே என் ஜீவனில் குற்றம் இருக்கிறது, குமாரன் கல்வாரி சிலுவையிலே கொடுத்த அந்த ஜீவனால் என் மீறுதலை எடுத்து போடும். அல்லேலூயா. இப்போ உன்னுடைய ஜீவனுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவின் ஜீவனால் ஜீவன் கிடைக்கும். உன் ஜீவன் ஆதாயப்படுத்தப்படும், உன் ஜீவன் லாபமாக மாறும், உன் ஜீவன் லாப கணக்கில் வைக்கப்படும். நம்ம ஜீவன் என்ன கணக்கில் வைக்கப்படும்? லாப கணக்குனா என்ன? பிதாவாகிய தேவனுக்குள் மறைக்கக்கூடியதாக மாறும். அல்லேலூயா. ஓசியானா ஸ்தோத்திரா. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, என் ஜீவன் நஷ்டப்பட்டு போக கூடாது, என் ஜீவன் குற்றத்திலேயே வாழ்ந்து அழிந்து போகக்கூடாது, என் ஜீவன் குற்றத்திலிருந்து மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, விடுவிக்கப்பட இயேசு ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது. அந்த ஜீவனுக்கு நான் இடம் கொடுத்து, இயேசுவுக்கு நான் இடம் கொடுத்து, இயேசுவின் ஜீவனாகிய ஆவியினால், இயேசுவின் ஜீவனாகிய ஆவியினால் என்னுடைய ஆவியாகிய ஜீவனை நான் லாபமாக்க வேண்டும். நான் லாபமாக மாற்றும் பொழுது என்னுடைய ஜீவன், என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆவி பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிற லாப கணக்காக மாறுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம ஆவி நஷ்ட கணக்குல நரகத்துக்கு போகணுமா, லாப கணக்குல தேவனுடைய மனதுக்கு போகணுமா?
அப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவனுடைய நிலை என்ன? மீறுதல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? முடிவுல இன்னும் நல்ல தெளிவா வரணும். மீறுதல்களை தவிர்த்து தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆவினா மீறுதல், ஆத்துமானா அக்கிரமம். ஏன் ஆத்துமா அக்கிரமத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, என்னுடைய ஆத்துமா அக்கிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு பழகுகிறதா? இருந்தாலும் விஷயத்துக்கு வந்துருவோம். கடந்த முறை கேட்டோம், கிறிஸ்துவுக்குள் மறிச்சோம்னா பழைய மனுஷன் மறிச்சான், கிறிஸ்துவுக்குள் எழுந்தோம்னா புதிய மனுஷன் எழுந்தான். புதிய மனுஷனா எழும்பணும் அப்படின்னா பாவம் இல்லாத, மீறுதல் இல்லாத, அக்கிரமம் இல்லாத மனிதனாக என்ன செய்ய பழக வேண்டும்? வாழ பழக வேண்டும். என்னுடைய ஆத்துமா தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டு வாழும் போது இப்ப என்னால எதுக்கு இடம் கொடுக்க முடியாது? மீறுதலுக்கோ அக்கிரமத்துக்கோ பாவ குற்றத்துக்கோ இடம் கொடுக்க முடியாது. ஏன் மீறுதலுக்கோ அக்கிரமத்துக்கோ பாவத்துக்கோ இடம் கொடுத்து நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவைக்குள்ள வந்த பிறகு என் ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறதை நாம் கண்டுபிடிக்காம இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்காம இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம பேச்சுல அவ்வளவு மீறுதல்களை வெளிப்படுத்தி, அந்த மீறுதல்கள் வெளிப்படுவதற்கு ஆத்துமாவில் அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்ப நினைச்சு பாருங்க, பிதாவாகிய தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஜீவனை நீங்களும் நானும் என்ன ஆக்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நஷ்டப்படுத்த குற்றம் செஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நஷ்டப்படுத்த குற்றம் செய்து வாழ வேண்டுமா, அல்லது தேவனுக்குள் என் ஜீவன் மறைந்திருப்பது லாபம் என்று அறிந்து வாழ வேண்டுமா? கண்டுபிடிச்சு வாழ்க்கையை நடத்தணும். நம்ம எப்படி வாழணுங்கிறத கண்டுபிடிக்கணும், ஏன் வாழணுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த வசனம், ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு வித்தியாசமான வசனம். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல சாலமோன் இப்படி சொல்றாரு, என் ஜீவனை என்ன பண்ணேன்னு சொல்றாரு. அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னு முந்தின வசனம் வாச்சோம் அப்படின்னா, இப்ப வாசிக்க வேண்டாம், இங்க கவனிங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, மூடனும் சாகுறான், ஞானியும் சாகுறான். நான் இவ்வளோ ஞானங்களை பேசி இருக்கிறேன், ஒரு மூடன் சாகுற மாதிரி நானும் என்ன பண்றேன், சாகுறேன்னு சொல்லி தான் ஜீவனை என்ன செய்கிறேன்னு சொல்றான், வெறுத்தேன்னு சொல்றான். அவன் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல மனுஷனும் சாகுறான், கெட்ட மனுஷனும் சாகுறான், அறிவே இல்லாதவனும் சாகுறான். கடவுள் எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறார், நானும் என்ன பண்றேன், சாகுறேன். எதுக்கு இந்த ஜீவன் அப்படி வெறுக்கிறான்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மனிதர்கள் அனைத்து பேருடைய குற்றங்களையும் தன்மேல் ஏற்று தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இனி நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் கொஞ்சம் விவரமா இப்படி வேணா சொல்லலாம், சாலமோன் ஞானியை விட ஞானமா பேசலாம். மீறுதலை பேசுகிற என் ஜீவனை வெறுத்தே. கவனிக்கிறீங்களா? மீறுதலை பேசுகிற என் ஜீவனை என்ன பண்றேன்? அதனாலதான் சீசனா வாழ்வதற்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தன்னை வெறுத்து இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். எதுக்கு தன்னை வெறுக்கணும்? தன் ஜீவனை தான் வெறுக்கணும். என் ஆவியில என்ன வரும்போது என்னை வெறுக்கணும், என் ஆவியில மீறுதல் வரும்போது என்ன வெறுக்கணும், என் ஆத்துமால அக்கிரமம் வரும்போது என்ன வெறுக்கணும், என் சரீரத்துல பாவம் வரும்போது என்ன பண்ணணும், வெறுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க வாயில மீறுதல் வரும்போது அவங்கள வெறுக்கிறோம், அடுத்தவங்க ஆத்துமால அக்கிரமம் வரும்போது அவங்கள வெறுக்கிறோம், அடுத்தவங்க சரீரத்துல பாவம் வரும்போது அடுத்தவங்களை வெறுக்கிறோம். ஆனா அவங்கள தெய்வம் வெறுத்துட்டு போறாரு. ஆனா ஏன் ஆவி ஆத்மா சரீரத்துல குற்றம் வரும்போது அதை நான் என்ன செய்ய பழக வேண்டும், வெறுக்க பழக வேண்டும். ஆனால் தேவன் நம்முடைய குமாரனாகிய ஜீவனை கொண்டு என் ஜீவன் நஷ்டம் அடையாமல் இருக்கதற்கு அதை ஞானமாக அதை மீட்டு தனக்குள் மறைத்து வைக்கிறார். அல்லேலூயா.
என் ஜீவனை நான் சாலமோன மாதிரி வெறுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா என் ஜீவனை அது குற்றம் வரும்போது நானே என்ன செய்யலாம், வெறுக்கலாம். ஆனா என் ஜீவனை குற்றம் வராமல் இருப்பதற்கு நான் நேசிக்க வேண்டும். என் ஜீவனை தேவனுக்குள் மறைக்கப்பட்டதாக அறிந்து உணர்ந்து நடந்து கொள்ள நான் பழக வேண்டும். இப்ப அடுத்த வசனம் எல்லாரும் எடுத்துக்கோமா, கடைசி வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்ம ஜீவன் தேவனுக்குள் மறைந்து அது வாழ வேண்டிய பிரகாரம் வாழணும் அப்படின்னா, ஜீவன் ஜீவனாக இருக்க வேண்டுமானால், நஷ்டப்பட்டு போகாமல் வாழ வேண்டுமானால் இந்த 7வது வசனம் நமக்கு தேவை. 1:1 எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப தேவ மகிமைக்காக வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். இந்த வசனத்துக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஜீவ வார்த்தை. நம்ம கிறிஸ்துவுடனே மரிச்சோம், நம்ம கிறிஸ்துவுடனே எழும்பணும், நம்ம கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்க வேண்டுமானால் எப்ப வர, நம்ம மரண வரியந்தம். வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, நம்ம மரண வரியந்தம். இங்க ஒரு பக்கம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், நம்ம மரண வரியந்தம் நம்ம ஜீவன் யாருக்குள் மறைஞ்சிருக்கு, பிதாவாகிய தேவனுக்குள் மறைஞ்சிருக்குது. நம்ம ஜீவன் அவருடைய ஆத்துமால இருந்து எடுத்து போடாம அவருடைய ஆத்துமாலேயே வச்சிருக்கணும். அப்படின்னா இந்த பூமியில நம்முடைய ஜீவன் மீறுதல் இல்லாம, அக்கிரமம் இல்லாம, பாவம் இல்லாம, குற்றமற்றதாக வாழ வேண்டும். நம்முடைய முயற்சியினால அது முடியாது. ஆனால் நம்முடைய ஜீவனா இருக்கக்கூடிய இயேசு என்னும் ஜீவ வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து நம்முடைய ஜீவனை வாழ வைத்தோமானால் நம்ம மரண வரியந்தம் நம்முடைய ஜீவன் யாருக்குள் கண்டிப்பா கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கும். சத்தியம் விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எங்க அப்பா மனசுல நான் இருக்கிறேனோ இல்லையோ, எங்க அம்மா மனசுல நான் இருக்கிறேனோ இல்லையோ, என் மனைவி மனசுல நான் இருக்கிறேனோ இல்லையோ, என் பிள்ளை மனசுல நான் இருக்கிறேனோ இல்லையோ, நான் என் தேவனுடைய மனதிற்குள் இருக்கிறேன். இந்த உலகத்துல யாரு வேணாலும் நம்மள மனசுல இருந்து தூக்கி போடலாம். ஆனா என் தேவன் தம்முடைய மனதிலிருந்து என்னை தூக்கி போடக்கூடாது. என்னுடைய ஜீவனை அவர் முக்கியம் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய ஜீவனை அவர் லாபம் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய ஜீவனை அவர் விரும்பி தனக்குள் வைத்துக் கொள்ள நான் கிறிஸ்துவின் ஜீவனுக்கு முக்கியம் கொடுத்து, ஜீவ வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து, குற்றமற்ற வாழ்க்கை நடத்த நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்க நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? எல்லாரும் எழும்புவோம். தெய்வ சமூகத்திலே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனதுக்குள்ள கொண்டு வருவோமா? யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் யாரோடையும் பேச வேண்டாம். எவ்வளவு முக்கியமான சத்தியத்தை இன்னைக்கு தெய்வம் என்கிட்ட பேசி இருக்கிறாரு. பேசுனது மட்டும் இல்ல, என் இருதயத்துல நம்ம இருதயத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி எழுதி வைக்கப்பட்டதான இந்த சத்தியத்தை நான் அதிகமா நினைக்கணும். எதற்கு? அப்படி நினைச்ச சத்தியத்தை நான் நிதானிக்கணும். நிதானிக்கிறதோடு கூட உணரணும். உணர்வதோடு கூட அதன்படி நடப்பதற்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த குறிக்கோளோட இந்த அடிப்படையில ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வருவதற்கு கவனிப்போமா? நீங்கள் தேவனுக்குள் மறைந்திருக்கிற என்ற சத்திய தேவ செய்தியில நான் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் ஜீவன் மறைந்திருக்க வேண்டிய சத்தியத்தை சத்திய தேவ செய்தியா கேட்டேனே. அப்படி கேட்டதுல முதல் வசனமா நான் கேட்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நானே
ஜீவன் என்ற சத்தியத்தை கேட்டேனே. பரமண்டலங்கள்ல எத்தனையோ ஜீவன்கள் இருக்கு, கோடி கோடியா ஜீவன்கள் இருக்கு. ஆனால் உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஜீவனுக்காக, அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக, நானே ஜீவன் இந்த உலகத்துல ஒரு ஜீவன் சொன்னுச்சுன்னா அது இயேசு மட்டும்தாங்கிறத அறிய வேண்டாமா, உணர வேண்டாமா? எனக்கும் அந்த ஜீவன் தான் சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டாமா? அப்படி நானே ஜீவன் சொன்ன இயேசு என்னுடைய ஜீவனை மீட்கிறதற்காக கல்வாரி சிலுவையில என்னுடைய ஜீவனுக்குள்ள இருந்த குற்றத்தை தன்மேல ஏற்று அந்த ஜீவனை எனக்காக விட்டு இருக்கிறாரே. எனக்காக தானே இயேசு ஜீவனை விட்டார். எனக்காக ஜீவனை இயேசு விட்டது மாத்திரம் இல்லைங்க, என்னுடைய ஜீவனை தேவனுக்குள்ள மறைக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கும்படியாக அந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொண்டாரு. இதை நான் அறிய வேண்டாமா? இதை நான் உணர வேண்டாமா? இதை நான் ஏற்க வேண்டாமா? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல ஜீவனா இயேசு இருந்து அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு பக்கம் வேண்டுதலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வேண்டுதலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, எல்லா மனுஷருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய அந்த ஜீவனை கொண்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதானே வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதனும் கல்வாரி சிலுவையில மரிக்கணும், எல்லா மனிதனும் ஞானஸ்நானத்தின் வழியாக எழும்பணும், எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில சபைக்குள்ள கொண்டு வந்து ஜீவனாக வைக்கப்பட வேண்டுமே. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனையும் தேவன் நம்முடைய சபைக்குள்ள கொண்டு வரணுங்கிறத விரும்புறாரு. இத உலகம் அறியாம இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா தேவ ஜனமாக நம்முடைய ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளதான் சபைக்குள்ள கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத உணர்றோமா? சபைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டதான நம்முடைய ஜீவன் எப்படியாயிலும் நஷ்டப்பட்டு போகணும்னு சொல்லி நம்முடைய ஜீவனை நாமே வெறுக்க வேண்டுங்கிறதுக்காக, சாலமோனை போல வெறுக்க வேண்டுங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் மீறுதலையும் அக்கிரமங்களையும் பாவத்தையும் பிசாசு கொண்டு வர பார்ப்பான். ஆனால் எச்சரிக்கை உள்ளவர்களாக என்னுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாம, என்னுடைய ஜீவனிலே மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் வராம விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு, அனுதின வாழ்க்கையை எச்சரிக்கையோடு நடத்துவதற்கு இயேசு என்னும் ஜீவ வார்த்தை என்னுடைய ஜீவனுக்கு முக்கியம் என்பதை உணர வேண்டாமா? அனுதினமும் வேதத்தை எடுக்கணுமே, அனுதினமும் வேதத்தில் இருக்கிற ஜீவ வார்த்தையை கண்களினால பார்க்கணுமே, கைகளினால தொடணுமே, அந்த ஜீவனை என்னுடைய ஜீவனா மாற்றணுமே. ஏன் மரண வரியந்தோ என் ஜீவன் குற்றமற்றதாயிருக்க, மீறுதல்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் இல்லாததாயிருக்க ஜீவ வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? அப்படி நல்ல தீர்மானம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியேன் ஜெபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிற ஆண்டவரே, கடந்த 3 வாரங்களாக எங்களுக்குள் அபூர்வமான சத்தியத்தை நீர் பேசி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறதற்காக கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 3 வார காலமாக கேட்ட சத்தியத்தை எங்கள் மரண வரியந்தம் நிறைவேற்ற உம்முடைய நித்திய ராஜரீகங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் பரிசுத்தர் 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 என்று தலைவணங்கி கும்பிடுகிறோம். விசேஷமாக கிறிஸ்துவுடனே நாங்கள் மரித்ததை நிதானிக்கவும், கிறிஸ்துவுடனே நாங்கள் எழுந்ததை விசுவாசிக்கவும், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் எங்கள் ஜீவன் மறைக்கப்பட்டதை ஏற்று நடந்து கொள்ளவோ எங்களுக்கு இந்த சத்தியத்தை அதிகமா தியானிக்க உணர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவன் பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்க எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் நஷ்டப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய ஆவியாகிய ஜீவன்ல மீறுதல் வந்தா, ஒருவேளை எங்களுடைய ஆத்மாவாகிய ஜீவன்ல அக்கிரமம் வந்தா, அதை நான் வெறுத்து அந்த மீறுதலையும் அக்கிரமத்தையும்
என் சரீரத்திலே வருகிற பாவத்தையும் கண்டுபிடிச்சு வெறுத்து ஜீவனுக்குரியதாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஜீவ வார்த்தையை கண்டுபிடிச்சு ஜீவ ஆவியா ஜீவ ஆத்துமாவா இயேசு வரும்போது எழும்பக்கூடிய ஜீவ சரீரமா மாற தேவனுக்குள் ஒவ்வொரு நாளும் மறைந்திருக்க எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி செபிக்கிறோம். ஒருபோதும் தேவனுடைய மனதை விட்டு நாங்கள் எடுத்து போடப்படக்கூடாது ஆண்டவரா. எப்பவுமே தேவனுடைய மனதுக்குரியவர்களாக நாங்கள் வாழணும் ஆண்டவரா. அதற்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ தடைகள் இருக்கு ஆண்டவரா. அந்த தடைகளை நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரா. அப்படி ஜெயிக்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஜீவன் இயேசு. கல்வாரியில கொடுக்கப்பட்ட ஜீவன், திரும்பவும் பெறப்பட்ட ஜீவன், பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை கொண்டு ஜெய ஜீவியம் பண்ண தேவனுக்குள் மறைந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வசனங்களை கொண்டு எங்களுக்கு வாழ கிருபைகளை தான். இன்னும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதாவாகிய தேவனுக்குள் ஜீவன் மறைக்கப்பட, அவர்களும் கிறிஸ்துவுக்குள் மறைந்ததை அறிய, அவர்களும் கிறிஸ்துக்குள் எழுந்ததை ஸ்தோத்திரம் விசுவாசிக்க, ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள் வர, தேவனுக்குள் ஜீவன் மறைக்கப்பட கிருபை அருளும்படி செபிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானும் துணையோடு கூட செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.